சிஸ்டம் அஸ்வினி ஐயர் திவாரிங்கிற ஒரு இயக்குனர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழில் அம்மா கணக்குன்னு ஒரு படம் வந்ததில்ல, அமலாபால் அவங்க நடிச்சிருந்து அந்த படத்தோட இயக்குனர் தான் அவங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். அந்த ஒரிஜினல் ஹிந்தி மூவிக்கும் அவங்க தான் டேரக்டர். அவங்களோட டேரக்ஷனில் இப்போ லாஸ்ட் வீக் பிரைமுக்கு ரிலீஸ் ஆயிருந்த ஒரு படம் தான் இந்த சிஸ்டம். ஆப்வியஸாக நேரம் பலருக்கும் இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜோதி அம்மாவும் இதில் நடிச்சிருக்காங்க. அவங்க நடிச்சிருந்த ஒரு பர்டிகுலர் கிளிப் எடுத்து போட்டு ட்விட்டரில் அது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்தது. அதே படம் தான் இது. இந்த சமூகத்தால் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு கோர்ட்டுக்கு போனால் தீர்வு கிடைக்கும் நம்பி கோர்ட்டுக்கு போகிற ஒரு சாமானியனை இந்த சிஸ்டம் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரீசெண்டாக கருப்பு படத்தில் பார்த்துருந்தோம். அப்படி அந்த கோர்ட்டோட சிஸ்டமால் ஒருத்தனுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா அதுக்கு பழிவாங்கிற விதமாக அதே சிஸ்டமை அவன் எந்த மாதிரி பயன்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு பிளாட்டாக தான் இந்த படத்தை இவங்க எடுத்திருக்காங்க. தான் அப்பா கிட்ட தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வர சோனாக்சியும் சரி, ஒரு ஸ்டெனோகிராஃபராக வர ஜோதியாவும் சரி, மெயின்லி ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் தான். இவங்களோட சேர்ந்து மித்த கேரக்டர்ஸ் பண்ணியிருக்க எல்லாரோட கிட்ட இருந்துமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். என்னதான் ஓப்பன் பண்ணோடனே ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போனாலும் கூட அடுத்து அந்த கேரக்டர்ஸை அந்த பிளாட்டை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்கிறாங்க. ஆக்சுவலாக படத்தோட ரன் டைம் 2 மணி நேரம் தான். அதில் அவங்க அன்வான்டாக வச்சிருக்காங்க இந்த சீன் அந்த சீனு நம்ம சொல்லிக்கிற மாதிரியான எந்த ஒரு காட்சிகளுமே கிடையாது. சொன்னது போல் ஸ்ட்ரைட்டாக கதையை ஓப்பன் பண்ணி நரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால படத்தில் பெருசாக எங்கேயும் டல் அடிக்கிற மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. ஆரம்பத்தில் சொன்னது போல் அவங்க அந்த பிளாட்டையும் அந்த கேரக்டர்ஸையும் செட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற அந்த கொஞ்சம் டைமில் மேபி ஒரு சிலருக்கு அதில் ஒன்றும் என்கேஜிங் ஃபேக்டர்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். பட் ஒன்ஸ் அவங்க அந்த பிளாட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே நகருது. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமான்னு வரையில அதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு ஆக்சுவல் கதையை டிஸ்டர்ப் பண்ணிடாமல் ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அந்த நரேஷன் தான் இந்த படத்துக்கான ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். குழந்தைய வச்சுட்டு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற ஒரு படமாக இது இருக்குமான்னு நினச்சிங்கன்னா 1-2 முகம் சொல்லிக்கிற காட்சிகளும் இருக்குது ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல. பட் அதை தாண்டி தாராளமாக எல்லாருமே செக் பண்ணுறதுக்கு ஒருத்தியான ஒரு ஃபிலிமாக தான் எனக்கு இது படுது. அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஒரு ஃபிலிமாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். சொன்னது போல் படம் இப்போ பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் சப்டைட்டில்ஸோடய அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.